விநாயகர் சதுர்த்தி தினத்தில் அதிகாலையில் நீராடி நித்திய கர்மங்களை நிறைவேற்ற வேண்டும். பிறகு பூஜை நடைபெறும் இடத்தை சுத்தப்படுத்தி மாக்கோலமிட்டு அலங்கரிக்க வேண்டும். அன்றைய தினம் களிமண்ணால் பிள்ளையார் விக்கிரகம் செய்து வைத்து வழிபடுவது நலம். வீட்டில் ஏற்கனவே விநாயகர் விக்கிரகம் வைத்து வழிபட்டுக் கொண்டிருந்தாலும் கூட விநாயகர் சதுர்த்தி அன்று புதிதாக செய்யப்பட்ட களிமண் விநாயகரை வாங்கியோ செய்து வைத்தோ வழிபட வேண்டும். களிமண் போன்று இயற்கையான பொருட்களை கொண்டு விநாயகரை செய்யலாம். பிற பொருள்களை கொண்டு செய்யப்படும் விநாயகரை பூஜைக்கு பின் கரைப்பதிலும் சிக்கல்கள் உள்ளன. ஆனால் களிமண்ணோ மிகவும் எளிதாக கரைந்துவிடும். அரச மரத்தடியிலும் ஆற்றங்கரையிலும் எளிமையாக அமர்ந்து கொண்டு அருள்பாலித்து வரும் விநாயகரை, பிள்ளையாரை நாமும் எளிமையான முறையிலேயே வழிபடலாம்.